Team, good evening. So this is Leica Provido microscope, high-end premium model. This is the main screen. So first thing, அந்த Leica சிம்பிளுக்கு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணணும். தென் கீழே இந்த வீடியோ கேமரா பட்டன் ஆனில் இருக்கா பார்த்துக்கணும். தென் மேலே பார்த்தீங்களா, மேலே ஒரு யூனிட் இருக்குல்ல, அது ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் பட்டன் ஆனில் இருக்கணும். தென் ஃபைனலாக அந்த லேம்ப் பட்டன் இருக்கு, லைக்கான்னு போட்டுருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் லேம்ப்னு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பிரேக் பொசிஷன் ரிலீஸ் ஆகிடும். இப்போ அந்த ஆம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ மட்டும்தான் நீங்கள் அந்த ஆமை ஸ்லோமாக அந்த லிவர் பிடிச்சா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மூவ் ஆகும். நார்மலாக பிரேக் பொசிஷனில் இருக்கும். ஸோ நார்மலாக சுவிட்ச் ஆன் பண்ணாமல் அதை ஹேண்டில் எதாவது மூவ் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக பிரேக் சிஸ்டம் வந்து ஜாம் ஆகிடும், இல்லை உடையும் அந்த சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேண்டிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதுதான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுற பட்டனு. ஸோ எப்போ ஹேண்டில் மூவ் பண்ணாலும் அந்த பேக் சைடு பட்டன் ரெண்டு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் ஸ்லோவாக மூவ் பண்ணணும். அப்போ தான் பிரேக் ரிலீஸ் ஆகிட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கை எடுத்துகிட்டா அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொசிஷன் நின்றுடும். ஸோ இதுதான் பிரேக்கிங் ரிலீஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டலில் பார்த்தீங்கன்னா இசட்னு பட்டன் இருக்கும், அதுதான் ஜூம் பட்டன்ட்டு. ஜூம் ப்ளஸ் ஜூம் மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பட்டன் தான் எஃப்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணுன்னா எஃப்ன்ற பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஜென்ரலாக அந்த லிவரில் இருக்க செட்டிங்ஸு. ஸோ எப்போ எல்லாம் மூவ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் லென்த் வந்து 200 mmலேருந்து மேக்ஸிமம் 600 mm லென்த் வரைக்கும் மேலே அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பை பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணுற ப்ரொசீஜர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு லேம்ப் பட்டன் ஆஃப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கீழே வீடியோ கேமரா பட்டன் ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மெயின் பட்டன் சொன்னல ஸ்கொயர் ஆக்கில் அந்த க்ரீன் கலர் பட்டன் ஆஃப் பண்ணணும். இதுதான் ஸ்டாண்டர்டாக எப்படி ஆஃப் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை ஒரு பொசிஷனில் வச்சுட்டு தான் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த ஆம் எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ அப்புறம் அவங்களால ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த ஹேண்டில் எல்லாமே அப்படி நின்றுடும். ஸோ அவங்களால க்ளோசிங் பொசிஷனில் வைக்க முடியாது.